இன்றைய நாளில் நிகழ்ந்த செய்திகளை விரைவாக பார்க்க இருக்கிறோம். இது காவேரி எக்ஸ்பிரஸ். வழங்குவதற்காக சிவசங்கரி. நான் சாந்தலட்சுமி. தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் உள்ள டாஸ்மாக் கடைகளை அகற்ற வேண்டும் என உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்தது. இதையடுத்து தமிழக நெடுஞ்சாலைகளின் 500 மீட்டர் அருகே இருந்த 3000க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டன. இதைத் தொடர்ந்து மூடப்பட்ட கடைகள் ஊர்களின் உட்பகுதியில் அமைக்கப்பட்டு வருவதற்கு தமிழகம் முழுவதும் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதுகுறித்து உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் கிராம பஞ்சாயத்துகளில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் டாஸ்மாக் கடைகளை திறக்கக்கூடாது என நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது பொதுமக்கள் எதிர்ப்பு காரணமாக திருமுல்லைவாயல் உட்பட 41 இடங்களில் இயங்கி வந்த டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மேலும் விதிகளுக்கு உட்பட்டு தான் டாஸ்மாக் கடைகள் திறக்கப்படுவதாகவும் அரசு தரப்பு விளக்கம் அளித்துள்ளது. மாணவர்களின் மன அழுத்தத்தை குறைக்கவும் ஆரோக்கியமற்ற போட்டி சூழல்களை தவிர்க்கவும் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் மாவட்ட மாநில அளவிலான தரவரிசையை ரத்து செய்வதாக கடந்த 11ஆம் தேதி தமிழக அரசு அறிவித்தது. இந்நிலையில் கிருஷ்ணகிரியில் அரசு ஆணையை மதிக்காமல் +2 தேர்வு முடிவுகளை மாணவர்களின் புகைப்படம் மற்றும் மதிப்பெண்களுடன் ஒரு சில தனியார் பள்ளிகள் விளம்பரம் செய்து வருகின்றன. குறிப்பாக கிருஷ்ணகிரியில் உள்ள ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெட்ரிக் பள்ளி மற்றும் பாரத் மெட்ரிக் பள்ளிகளில் மாணவர்கள் மதிப்பெண்களையும் புகைப்படங்களையும் பெரிய பேனர்களாக வைத்து விளம்பரம் செய்துள்ளனர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பிற்கான தேர்வுகள் கடந்த மார்ச் 8 முதல் 30ஆம் தேதி வரை நடைபெற்றது. இத்தேர்வை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 12,187 பள்ளிகளில் இருந்து 10,38,000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் எழுதியுள்ளனர். இந்நிலையில் இதற்கான தேர்வு முடிவுகள் நாளை காலை 10 மணிக்கு இணையதளம் மூலம் வெளியிடப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. தேர்வு முடிவுகளை மாணவர்கள் www.tnresults.nic.in உட்பட 3 இணையதளங்களில் காணலாம் என்றும் மாணவர்கள் குறிப்பிட்டுள்ள தொலைபேசி எண்ணிற்கும் குறுந்தகவல் மூலம் முடிவுகள் அனுப்பப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மறுகூட்டல் செய்ய விரும்பும் மாணவர்கள் மே 19 முதல் 22ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் அதற்கான கட்டணம் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திற்கு தலா 305 ரூபாய் எனவும் மற்ற பாடங்களுக்கு தலா 205 ரூபாய் வசூலிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்காலிக மதிப்பெண் சான்றிதழை மாணவர்கள் 25ஆம் தேதி முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. பள்ளிகளில் பாடத்திட்டங்களை மாற்றி அமைப்பது குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் திட்டமிட்டபடி நாளை குறித்த நேரத்தில் வெளியாகும் என்றும் தெரிவித்தார். மருத்துவ பட்ட மேற்படிப்புகளில் அரசு இடஒதுக்கீட்டில் தேர்வான மாணவர்களிடம் அதிக கட்டணம் கேட்டு கல்லூரிகளில் சேர்க்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட கல்லூரிகளின் தடையில்லா சான்று ரத்து செய்யப்படும் என புதுவை மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் எச்சரித்துள்ளார். புதுச்சேரி செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். மருத்துவ படிப்பிற்கான கட்டணம் 5 மடங்கு உயர்த்தப்பட்டிருப்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிப்பதாக அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அனைத்து தரப்பு மாணவர்களும் மருத்துவ படிப்பை பெற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். சென்னை அரும்பாக்கத்தில் அமைந்துள்ள அறிஞர் அண்ணா இயற்கை மருத்துவமனையின் மருத்துவ மாணவர்கள் மற்றும் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கடந்த 8 நாட்களுக்கு முன்பு பெரம்பூரில் போலி டாக்டர் என கைது செய்யப்பட்ட சிந்து, முகமது இப்ராஹிம் போன்றோரை போலி மருத்துவர்கள் என அரசு முத்திரை குத்துவதாகவும் குற்றம் சாட்டினர். மேலும் சுகாதாரத்துறை இணைச் செயலாளர் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக குறிப்பிட்ட 2 மருத்துவர்களை தகாத வார்த்தைகளால் பேசியதுடன் அவர்களை கைது செய்து புழல் சிறையில் அடைத்துள்ளதாகவும் தெரிவித்தனர். எனவே சுகாதாரத்துறை இணைச் செயலாளர் மீது இதுகுறித்து உடனடியாக தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மருத்துவர்கள் வலியுறுத்தினர். வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி, நிதி நிவாரணம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஐயாக்கனு தலைமையில் 40 நாட்களுக்கு மேலாக விவசாயிகள் டெல்லியில் போராட்டம் நடத்தினர். பாம்புக்கறி, எலிக்கறி தின்னும் போராட்டம், உருளும் போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்ட விவசாயிகளை தமிழகத்தின் பல்வேறு அரசியல் தலைவர்கள் சந்தித்தனர். பின்னர் மத்திய அரசு நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு விவசாயிகளின் போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. இந்நிலையில் மீண்டும் போராட்டம் நடத்தப் போவதாக கூறிய ஐயாக்கனு அதற்காக விவசாய சங்க பிரதிநிதிகளை சந்தித்து ஆலோசிக்க டெல்லிக்கு சென்றுள்ளார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆலோசனைக்கு பிறகு போராட்டம் குறித்து அறிவிப்போம் என்றார். 8 ஆண்டுகளுக்கு பிறகு ரஜினிகாந்த் தனது ரசிகர்களை சந்தித்து புகைப்படம் எடுத்து வருகிறார். சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள ராகவேந்திரா மண்டபத்தில் நடைபெற்று வரும் இந்நிகழ்ச்சி கடந்த திங்கட்கிழமை துவங்கியது. அன்று ரசிகர்களிடையே ரஜினி பேசிய அரசியல் தொடர்பான கருத்துக்கள் தமிழக அரசியல் சூழலில் பரபரப்பையும் அவரது ரசிகர்களிடையே உற்சாகத்தையும் ஏற்படுத்தியது. இந்நிலையில் 4வது நாளாக ரஜினி தனது ரசிகர்களை சந்தித்து புகைப்படம் எடுக்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பிரபல இந்தி நடிகை ரீமா லாகு மாரடைப்பு காரணமாக காலமானார். அவருக்கு வயது 59. இந்தி, மராத்தி உட்பட பல்வேறு மொழி திரைப்படங்களிலும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் நடித்து வந்த இவர் இருதய கோளாறு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் உடல்நிலை மோசமடைந்த இவர் இன்று மாரடைப்பு காரணமாக சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார்.
1958ஆம் ஆண்டு பிறந்த ரீமா லாகூர் இந்தி மராத்தி திரையுலகில் பெரும் பங்கு ஆற்றியவர். முன்னணி இந்தி நடிகர்களான ஷாருக் கான், சல்மான் கான் மற்றும் சஞ்சீவ் உள்ளிட்ட நடிகர்களுடன் இவர் நடித்துள்ளார். சமீப காலமாக தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் நடித்து வந்த இவரின் மரணம் இந்திய சினிமாவுக்கு பெரும் இழப்பு என திரைப்பிரபலங்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். ஆஸ்திரேலிய கடல் எல்லையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரும் APFC ஓஷன் ஷீல்டு என்ற நவீன ரக போர்க்கப்பல் சர்வதேச நாடுகளின் ஒத்துழைப்பிற்கான பயணமாக சென்னை துறைமுகத்திற்கு இன்று காலை வந்தது. கப்பலுடன் கேப்டன் ஆலன் சாம்கின் தலைமையிலான 16 கடற்படை அதிகாரிகளும் 36 கடற்படை வீரர்களும் வருகை தந்தனர். அவர்களுக்கு சென்னை துறைமுகத்தில் இந்திய கடலோர காவல்படை சார்பில் அரசு மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஆஸ்திரேலிய காவல்படையினர் வருகிற 20ஆம் தேதி வரை சென்னையில் தங்கி இந்திய கடலோர காவல்படையின் பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்கின்றனர். இந்த ஆஸ்திரேலிய போர்க்கப்பல் 8500 டன் எடையுடன் ஹெலிகாப்டர் இறங்குதள வசதியையும் கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் சென்னை துறைமுகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அக்கப்பலின் கேப்டன் ஆலன் இந்திய கடற்படையுடனான உறவை பலப்படுத்தவே இந்த சிறப்பு வருகை என்று தெரிவித்தார். மேலும் கடந்த ஆண்டு தொலைத்த மலேசிய விமானத்தை தேடும் பணியில் தங்கள் போர்க்கப்பல் தீவிரமாக ஈடுபட்டதாகவும் சில குறிப்பிட்ட காரணங்களால் அது இயலவில்லை என்றும் அவர் கூறினார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கோடியக்கரை வன உயிரினங்கள் சரணாலயத்தில் மான்களை வேட்டையாட உதவியாக இருந்த வேதாரண்யம் கொல்லைக்காடு பகுதியைச் சேர்ந்த டும்குமார் என்ற ஜெயக்குமாரை வனத்துறையினர் கைது செய்துள்ளனர். ராஜகோபால் என்பவரது வீட்டில் கடந்த மார்ச் மாதம் ஒற்றை சுழல் துப்பாக்கி ஒன்றும் அரிய வகை மான்கள் இனமான வெளிமான் கொம்புகள் 6, புள்ளிமான் கொம்புகள் 12, தோட்டாக்கள் 151 மற்றும் வேட்டையாடுவதற்கு பயன்படுத்தும் பொருட்களை வனத்துறையினர் கைப்பற்றினர். பின்னர் ராஜகோபாலை கைது செய்த வனத்துறையினர் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இந்த வழக்கில் தலைமறைவான டுமில்குமார் என்ற ஜெயக்குமார் மற்றும் சுப்பிரமணியன் இருவரையும் வனத்துறையினர் தேடி வந்தனர். இந்நிலையில் நேற்று இரவு ஜெயக்குமாரை அவரது வீட்டில் வைத்து வனத்துறையினர் கைது செய்தனர். மற்றொரு குற்றவாளியான சுப்பிரமணியனை வனத்துறையினர் தேடி வருகின்றனர். திருப்பதி அடுத்த ராயல் செருவு கேட் அருகே செம்மர கடத்தல் நடைபெறுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து செம்மர கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் மற்றும் போலீசார் அப்பகுதியில் ரோந்து பணி மேற்கொண்டனர். அப்போது போலீசார் வருவதை கண்ட கடத்தல்காரர்கள் வாகனத்தை நிறுத்திவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றனர். பின்னர் அந்த வாகனத்தை சோதனை செய்த போலீசார் அதிலிருந்த 1.7 டன் எடையுள்ள 51 செம்மர கட்டைகளையும் பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட செம்மரங்களின் மதிப்பு 80 லட்சம் ரூபாய் என போலீசார் தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்த கடந்த பிப்ரவரி 15ஆம் தேதி மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது. இதனால் நெடுவாசல், நல்லாண்டார் கொள்ளை மற்றும் வடகாடு உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் இத்திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது என்ற கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் போராட்டமானது 36வது நாளாக எட்டியதை அடுத்து மத்திய மாநில அரசுகளை கண்டித்து நூற்றுக்கணக்கான பல வகையான மர இலைகளை கழுத்தில் மாலையாக போட்டுக்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் முழக்கங்களை எழுப்பினர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அனைத்து உலக திருக்குறள் மாநாடு நேற்று தொடங்கியது. மொத்தம் 3 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டின் தொடக்க நாளான நேற்று குமரி ஆனந்தன், திருவிதாங்கூர் சமஸ்தான இளவரசியான கௌரி பார்வதி பாய் மற்றும் பல்வேறு நாடுகளைச் சார்ந்த தமிழ் அறிஞர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இதையடுத்து மாநாட்டில் பேசிய தமிழ் அறிஞர்கள் திருக்குறளை உலக பொதுமறையாக யுனெஸ்கோ அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும் என்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருக்குறள் ஆராய்ச்சி மையம் அமைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். மேலும் வெவ்வேறு நாடுகளைச் சார்ந்த தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் வந்து தங்கி பயன்பெறும் வகையில் சுமார் 2 ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த ஆராய்ச்சி மையம் அமைக்கப்பட வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். தமிழகம் முழுவதும் கோடை வெயில் வாட்டி வந்த நிலையில் சென்னையில் நேற்று திடீரென மழை பெய்தது. எழும்பூர், மயிலாப்பூர், அண்ணா சாலை, கோயம்பேடு உட்பட பல பகுதிகளில் குளிர்ந்த காற்றுடன் கூடிய மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனால் வெயிலின் தாக்கத்தால் அவதிப்பட்டு வந்த மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். இந்நிலையில் அடுத்த 2 நாட்களுக்கு தமிழகத்தில் வெயிலின் தாக்கத்தால் அனல் காற்று வீசும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இந்தியா முழுவதும் பல்வேறு பகுதிகளில் கோடைக்காலம் தொடங்கி வெயில் வாட்டி வதைத்து வரும் சூழலில் தலைநகர் புதுடெல்லியில் அம்மாநில அரசு முழுக்க குளிர்சாதன வசதி கொண்ட புதிய பேருந்து நிறுத்தத்தை அமைத்துள்ளது. தற்போது அங்கு 40 டிகிரி செல்சியஸுக்கும் மேல் வெப்பநிலை அதிகரித்துள்ள நிலையில் டைக்கின் இந்தியா நிறுவனத்துடன் இணைந்து லாஜ்பாட் நகரில் குளிர்சாதன வசதி கொண்ட பேருந்து நிறுத்தத்தை அமைத்துள்ளது. இந்த பேருந்து நிறுத்தம் டெல்லி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. 60 வயது நிரம்பிய மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் அனில் மாதவ் தவே உடல்நலக்குறைவு காரணமாக டெல்லியில் காலமானார். 1956ஆம் ஆண்டு மத்திய பிரதேசத்தில் பிறந்த அனில் மாதவ் முதல் முறையாக 2009ஆம் ஆண்டு மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதன்பின் 2010ஆம் ஆண்டு புவி வெப்பமயமாதல் மற்றும் காலநிலை மாற்றம் குறித்த நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றினார். தற்போது இந்தியாவின் மத்திய சுற்றுச்சூழல் துறை மற்றும் வனத்துறை அமைச்சராக இருந்த இவர் உடல்நலக்குறைவு காரணமாக இயற்கை எய்தினார். அனில் மாதவின் இறப்பு அதிர்ச்சி அளிப்பதாகவும் தனிப்பட்ட வகையில் தமது இழப்பு என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் தவேவின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தவேவின் இறுதிச் சடங்கு நாளை காலை 9 மணிக்கு இந்தூரில் நடைபெற உள்ளது.
காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகரில் உள்ள சர்வதேச மாநாட்டு மையத்தில் ஜிஎஸ்டி மசோதாவிற்கான 14வது ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. 2 நாட்கள் நடைபெறும் இக்கூட்டத்தில் பல்வேறு மாநிலங்களின் நிதி அமைச்சர்கள், நிதி செயலாளர்கள் மற்றும் வரித்துறை அதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர். காலை 10:30 மணிக்கு துவங்கிய இந்த ஆலோசனைக் கூட்டம் மாலை 6:30 மணி வரை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆலோசனை தொடங்குவதற்கு முன்னதாக மறைந்த மத்திய அமைச்சர் அனில் மாதவ் தவேவிற்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் மேற்குவங்க மாநில முதலமைச்சருமான மம்தா பானர்ஜி டெல்லியில் நேற்று அம்மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை சந்தித்து பேசினார். சுமார் 1 மணி நேரம் நீட்டித்த இந்த சந்திப்பின் போது அடுத்த மாதம் நடைபெறவுள்ள குடியரசுத் தலைவர் தேர்தல் குறித்தும் இந்திய அரசியல் நிலவரங்கள் குறித்தும் கெஜ்ரிவாலுடன் பேசியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் காங்கிரஸ் கட்சி முன்மொழியும் வேட்பாளருக்கு ஆம் ஆத்மி கட்சி ஆதரவு அளித்துள்ளதாக தெரிவித்த அவர், தாங்கள் இரு கட்சியினரும் எதிர்வரும் குடியரசுத் தலைவர் தேர்தலில் இணைந்து பணியாற்ற உள்ளதாக குறிப்பிட்டார். முன்னதாக காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியையும் இவர் சந்தித்துள்ளதும், இதற்கு முன்னர் நடைபெற்ற குடியரசுத் தலைவர் தேர்தலின் போது பலமற்ற கட்சியாக விளங்கிய ஆம் ஆத்மி தற்பொழுது முழு பலத்துடன் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. உத்தரப்பிரதேச மாநிலம் சீதாப்பூர் மாவட்டத்தில் உள்ளது கப்செட்டி கிராமம். இந்த கிராம பகுதியில் 6 மயில்கள் கொல்லப்பட்டு கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் நடத்திய விசாரணையில் விஷம் கலந்த தானியங்களை பயன்படுத்தி மயில்கள் கொல்லப்பட்டிருப்பதை கண்டறிந்தனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக வேட்டைக்காரர் ஒருவரை கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது இறைச்சிக்காக வேண்டி மயிலை கொன்றதாக அவர் ஒப்புக்கொண்டார். நாட்டின் தேசிய பறவையான மயிலை கொன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. முன்னதாக கடந்த ஜனவரி மாதத்தில் இதேபோன்று ராஜஸ்தான் மாநிலம் பில்வாரா மாவட்டத்தில் விஷ வாயுவை பயன்படுத்தி 6 மயில்கள் கொல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது. வேலூர் மாவட்டம் திருப்பத்தூரை அடுத்த ஆதிசக்தி நகர் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற முத்துமாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் 47ஆம் ஆண்டு கோடை திருவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகளும் தீப ஆராதனைகளும் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து கரகத்துடன் அம்மன் திருவீதி உலா நடைபெற்றது. அப்போது முக்கிய வீதிகளின் வழியாக நடைபெற்ற வீதி உலா நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மாவிளக்கு எடுத்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். இதேபோல தூத்துக்குடி மாவட்டம் புங்கவர் நத்தத்தில் ஸ்ரீ செல்வ விநாயகர் திருக்கோவில் மற்றும் ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவிலில் கோடை விழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீப ஆராதனை பூஜைகள் நடைபெற்றன. ஸ்ரீ காளியம்மன் மற்றும் அருள்மிகு சுடலை மாடசாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து கோவில் அருகே சுமார் 10 அடி அகலம் மற்றும் 10 அடி உயரத்தில் முட்கள் குவிக்கப்பட்டிருந்தன. அதில் பக்தர் ஒருவர் ஏறி துள்ளி குதித்து பக்தர்களுக்கு சுடலை மாடசாமி வேடத்தில் காட்சியளித்தார். பின்னர் பக்தர்களுக்கு அருள் வாக்கும் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனிடையே பெரம்பலூர் மாவட்டம் பாடலூர் அருள்மிகு செல்லியம்மன் திருக்கோவில் முள்படுகள திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த மாதம் 30ஆம் தேதி மாரியம்மனுக்கு பூச்சொரிதல் விழா நடைபெற்றதை அடுத்து நடைபெற்ற முக்கிய நிகழ்வான முள்படுகள திருவிழாவில் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் முள்படுகள வீதியில் ஊர்வலமாக வர பரப்பி போடப்பட்டிருந்த முள்படுகளத்தில் நேர்த்திக்கடன் செலுத்தும் பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் படுத்து வேண்டுதலை நிறைவேற்றினர். இந்நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். ஆசிய கோப்பை கால்பந்து தொடருக்கான தகுதிச் சுற்று ஆட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இதில் இந்திய அணி ஜூன் 7ஆம் தேதி லெபனானை எதிர்த்து மும்பையில் விளையாடவிருந்தது. ஆனால் விசா பிரச்சினை காரணமாக லெபனான் வீரர்கள் இந்தியா வருவதில் தடை ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து மேற்காசிய நாடுகளில் ஒன்றான லெபனான் அகில இந்திய கால்பந்து சம்மேளனத்திற்கு தங்களால் வர இயலவில்லை என தகவல் தெரிவித்துள்ளது. இதனால் நட்புறவு ரீதியிலான கால்பந்து போட்டியில் இந்தியா நேபாள் அணியை எதிர்த்து ஜூன் 6ஆம் தேதி மும்பையில் விளையாடுவதாக அட்டவணை அமைக்கப்பட்டுள்ளது. ஆசிய கோப்பை கால்பந்து தொடருக்கு ஆயத்தமாகும் வகையில் நடைபெற்று வரும் இத்தொடரில் நேபாள் அடுத்த ஆட்டத்தில் ஏமனையும், இந்தியா கிர்கிஸ்தானையும் ஜூன் 13ஆம் தேதி எதிர்கொள்ள உள்ளன. ஏடிபி சர்வதேச தொடர்களில் ஒன்றான ரோம் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் தொடர் இத்தாலி தலைநகர் ரோமில் நடைபெற்று வருகிறது. இதில் ஆடவர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் ஸ்பெயினின் வீரரான களிமண் நாயகன் நடால் சக நாட்டு வீரரான நிக்கோலஸை எதிர்கொண்டார். தொடர்ந்து வெற்றிகளை குவிக்கும் நடால் மீது இந்த ஆட்டத்திலும் எதிர்பார்ப்பு அதிகரித்தது. தொடக்கத்திலேயே காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக நிக்கோலஸ் விலகியதால் நடால் வெற்றியாளராக அறிவிக்கப்பட்டார். மற்றொரு ஆட்டத்தில் சுவிஸ் வீரர் வாவ்ரிங்கா பெனாய்ட் பேரை எதிர்கொண்டார். இதில் 6-3 என்ற வாவ்ரிங்கா முதல் செட்டை வெல்ல 6-1 என்ற 2வது செட்டை பெனாய்ட் வென்றார். 3வது சுற்றில் நேர்த்தியாக விளையாடிய வாவ்ரிங்கா 6-3 என்ற கைப்பற்றி வெற்றி பெற்றார். இதேபோல் ஜப்பான் வீரர் நிஷிகோரி மற்றொரு முன்னணி வீரரான ஸ்பெயினின் டேவிட் ஃபெரரை 7-5, 6-2 என்ற நேர் செட்டில் வீழ்த்தி 3வது சுற்றுக்குள் நுழைந்தார்.